வணக்கம். மஞ்சளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகேங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஹெச்விஎஸ்சியில் டக்ட் சைஸிங்கை பற்றி பார்த்தோம். ஸோ டக்ட் சைஸிங்கில் 3 மெத்தட் பார்த்தோம். ஒன்று ஸ்டாட்டிக் ரீகெயின் மெத்தட், ஈக்குவல் ஃப்ரிக்ஷன் மெத்தட், வெலாசிட்டி ரிடக்ஷன் மெத்தட். மொத்தம் 3 மெத்தட் பார்த்தோம். ரைட்டுங்களா? இது ஹெச்விஎஸ்சியில் பார்த்தது. இதே ரிவீட்டில் போகும்போது டக்ட் சைஸிங் நம்ம ஒரு இது பார்த்தோம். ரைட்டுங்களா? ரிவீட் எம்இபியில் டக்ட் சைஸிங் பண்ணும்போது அதில் 4 மெத்தட் இருந்துச்சு. ஃப்ரிக்ஷன், வெலாசிட்டி, ஈக்குவல் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ரீகெயின். அப்படின்னா மேனுவலாக நம்ம கால்குலேட் பண்ணதுக்கும் ரிவீட்டில் கால்குலேட் பண்ணதுக்கும் 2 மெத்தட் காமனாக வருது. ஈக்குவல் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ரீகெயின். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மேனுவல் மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணதும் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ரிவீட்லேயும் அதே மாதிரி அதே வந்து ஈக்குவல் ஃப்ரிக்ஷனில் இங்கே என்ன ஃப்ரிக்ஷன் எடுத்தோமோ அதே ஃப்ரிக்ஷன் அங்கே வச்சு சைஸிங் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? என்ன சைஸஸ் வருது அப்படிங்கும்போது நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நான் டக்டிங் வந்து ரிவீட் நான் பார்க்கலையே எப்படின்னு தெரியாதுன்னா இதில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரிவீட் எம்இபியோட ப்ளேலிஸ்ட்டோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்திங்கன்னா அதில் டக்ட் சைஸிங்னு வரும், அதை பாருங்கள். ஓகேங்களா? இங்கே டக்ட் சைஸிங் எப்படி பண்ணணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து டக்ட் சைஸிங்கும் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஈக்குவல் ஃப்ரிக்ஷனில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறதில்ல. ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்தோம். அதே வேல்யூஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஈக்குவல் ஃப்ரிக்ஷனுக்கு நமக்கு இதுதான் வந்து ட்ராயிங்காக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஈக்குவல் ஃப்ரிக்ஷனுக்கு. ஸோ அது வந்து வேல்யூஸ் வந்து நமக்கு இந்த வேல்யூஸ் வந்துச்சு. ஓகே. ஸோ இங்கே வெலாசிட்டியெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலை. ஓகேங்களா? வெலாசிட்டி நமக்கு தேவையில்லை. ஸோ சைஸஸ் என்ன சைஸஸ்? ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தா வித்தின் ப்ராக்கெட் 10/10 போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, 8x12 போட்டிங்கன்னாவே எவ்வளோ வரும்? 96 இது வரும். ஓகேங்களா? 96 ஸ்கொயர் இன்ச்சு வரும். 10x10 கொடுத்தீங்கன்னா 100 ஸ்கொயர் இன்ச்சு, 4 ஸ்கொயர் இன்ச்சு தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே. ஸோ அதுதான் இங்கே நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ ரிவீட்டில் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்களா? ரிவீட்டில் ஏற்கனவே நான் ஒரு ஃபைலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்காக. ஈக்குவல் ஃப்ரிக்ஷன், ஸோ ஒரு நிமிஷம் ஓப்பன் ஆகட்டும் கொஞ்சம். ஸோ இது மட்டும் இருக்கட்டும். ஓகே. இப்போ தான் ஓப்பன் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏர்டெர்மில் ஒவ்வொரு ஏர்டெர்மில் எவ்வளோ சிஎஃப்எம் இருக்குது? 500 சிஎஃப்எம் கொடுக்கும். ஸோ ஏர்டெர்மில் செலக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சிஎஃப்எம் வந்து இங்கே 500 சிஎஃப்எம் இருக்கும். ஓகே. ஸோ அதான் ஏர்டெர்மிலோட இது ஃப்ளோ. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே எல்லாத்தையும் செலக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏங்கிறது நம்ம அந்த இதை சைஸிங்கில் நம்ம பார்த்துருப்போம். ஜஸ்ட் இதில் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணோன்னே டக்ட் பார் பைப் சைஸிங். ஸோ ஈக்குவல் ஃப்ரிக்ஷன். ஓகே. எனக்கு ஈக்குவல் ஃப்ரிக்ஷன். ஸோ நம்ம ஈக்குவல் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 0.088. 0.088. ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கே வந்து 2 டிஜிட் தான் வரும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிடுச்சு ஹையர் வேல்யூக்கு. ஸோ கால்குலேட்டட் சைஸ் ஒன்லின்னு கொடுக்குறேன், ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ இதோட வேல்யூ பார்ப்போம். ஸோ சைஸ் வந்து 14/12 வருது. 14/12 கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த சைஸ் எடுப்போம் இந்த பக்கம், ஏன்னா இது ஒரு நோடு ஒன்று பிரிஞ்சிருச்சு. அடுத்த நோடு எடுப்போம் 10/10. ஓகே. ஏன்னா இதுதான் இங்கேருந்து நம்ம பிரியுது. நம்ம ட்ராயிங் பிரகாரம் பாருங்கள், இங்கே ஒன்று 500 சிஎஃப்எம் பிரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 500 சிஎஃப்எம். ஸோ இது 10/10. ஸோ இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி 7/7 காமிக்குது. அது கொஞ்சம் ஒரு எரர் ஆகிருக்கு. ஓகேங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். ஸோ இதுதான் நம்ம கவலைப்பட வேண்டியது நமக்கு. ஓகேங்களா? 10/10. ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ 8/12 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 10/10. ஸோ ஸ்கொயர் ஆக்சுவலாக ஆஸ்பெக்ட் ரேஷியோ 1ன்னு எடுத்திங்கன்னா 10/10 நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் தான் என்ன பண்ணியிருக்கோன்னா ஈக்குவல் ஃப்ரிக்ஷன் மெத்தட்.
இப்படி தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா நம்ம மேனுவலாக கேல்குலேட் பண்ணது கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த மெத்தடை நம்ம பார்ப்போம். ஓகே, இதை சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இது நமக்கு வேணாம். ஸோ அடுத்தது ஸ்டாட்டிக் ரீகெயின். ஸோ பார்த்தீங்கன்னா 10,000 டோட்டலாக 20,000. ஓகே, ஸோ திருப்பி என்ன பண்ணுறேன், அதோட எக்ஸல் ஷீட்டையும் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி 2500 இனிஷியல் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணது 2400. இப்போ நம்ம அதோட ஸ்டாட்டிக் ரீகெயின் இதில் காப்பி பண்ணல, இங்கே இருக்கும். ஓகே, வெளியில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இதோட சிஎஃப்எம் வந்து 10,000 சிஎஃப்எம்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ஏர்டெல்மில் அவரோட சிஎஃப்எம் போகாது, ரைட்டுங்களா? இன்னும் 10,000ன்னா எனக்கு ஆக்சுவலாக இதில் வந்து 10,000 வேணும், இதில் 20,000, இந்த 10,000 பிரியணும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே இதை பொறுத்தவரையில் டக்ட் சைஸிங்கை பொறுத்தவரையில் ஏர்டெல்மில் என்ன ஏர் ஃப்ளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் டக்ட் சைஸிங் பண்ணும். ஓகேங்களா? இங்கே இதை வச்சு தான் அப்படியே போயிட்டு அப்புறம் திருப்பி இங்கே ஃபர்தராக போகும்போது இங்கே ஏற்கனவே நான் கேல்குலேட் பண்ணிட்டேங்கிறதுனால இதெல்லாம் ஆட் பண்ணி அதுவே எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும், ரைட்டுங்களா? பட் எனக்கு பேசிக் வந்து இது தான். ஸோ எனக்கு வந்து இதை தனியாக நான் எடுக்க முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு ஏர்டெல்முக்கும் 10,000 சிஎஃப்எம் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்குவோம். நாங்கள் பண்ண மாதிரியே பண்ணுவோம். பண்ணிவிட்டு திருப்பி டக்ட் பார் பைப் சைஸிங். ஸோ ஸ்டாட்டிக் ரீகெயின். ஸோ ஸ்டாட்டிக் ரீகெயின் நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, 2500. ஸோ 2500 எஃப்எம் கொடுத்தாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே 34/34, 35/34 கரெக்டாக இருந்திருக்கு. இங்கே வரும்போது 24/24 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது 25/25. ஸோ இது எதனால் அப்படின்னா, நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறது 2400 எஃப்பிஎம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், 2400. ஓகேங்களா? அதை கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு நடுவில் ஒரு வேல்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? கரெக்டான வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ வெலாசிட்டி குறைய டக்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டக்டோட சைஸ் குறையும். இதே சேம் வேல்யூக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்சார்ஜ் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டக்டோட சைஸ் குறையும். ஏன்னா Q = V × A அப்படிங்கும்போது வியோட வேல்யூ ஏறுனுச்சுன்னா ஏவோட வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா திருப்பி டக்ட் சைஸ் குறையும். ஓகே, அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம 2400 நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையில் ரெண்டுக்கு நடுவில் ஒரு வெலாசிட்டி இருக்குது, அக்செப்டபிள் வெலாசிட்டி இருக்குது. அதை வச்சு அது கால்குலேட் பண்ணி டக்ட் சைஸ் வந்து 24/24 எடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ரிவிட் MEPலே கால்குலேட் பண்ணுது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான், மேனுவலில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் பண்ணோம். நம்ம பண்ணுறதோட அது இன்னும் மோர் அக்யூரேட்டாக நமக்கு கால்குலேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டக்ட் சைஸிங். ஓகே, ஸோ இது வந்து எல்லாருக்கும் தேவையானது தான். கரெக்டாக 2 மெத்தட் 3 மெத்தட் நீங்கள் படிச்சிங்க, 3 சாஃப்ட்வேரில் படிச்சிங்கன்னா இதே மாதிரி வேறு எதுலையும் பண்ணிங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், என்ன நடக்குது, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? மறந்துடாதீங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போடுங்க, நாங்கள் டியூ கோர்ஸில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் கொடுப்போம், ரைட்டுங்களா? ரொம்ப நன்றி.